போங்க போங்கம்மா, வெளியில போய் நில்லுங்க. ஐயா ஐயா மாமா எங்கேயா போனீங்க? உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? தம்பி, அது நந்தினிய போலீஸ்காரங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. உள்ளதான் இருக்கா தம்பி? என்ன இப்படி சொல்றீங்க? கெஞ்சி கேட்டாலும் உள்ளே விட மாட்டாங்கய்யா. ஆமா ஐயா, நீங்க எங்கேயா போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சா ஏதாச்சுன்னு நாங்க தவிச்சு போனோமுங்க. அது சாரிங்க. அது எல்லாரும் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நான் பொங்கல் திருவிழாவில் கார்ல உட்காந்து கொஞ்சம் லைட்டா குடிச்சிட்டேன். ஐம் சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. சார், எங்க அக்கா பாவம் சார். அவங்க எந்த தப்பு பண்ணல சார். எப்படியாச்சும் எங்க அக்கா வெளியே கூட்டிட்டு வந்துருங்க சார். இரு 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 கூல் டவுன் கூல் டவுன். உள்ள போய் பேசி பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? எங்கங்கய்யா வந்து கேட்டா அதெல்லாம் பார்க்க முடியாது, ஓரமா நில்லுன்னு சொல்றாங்கய்யா. ஓ அப்படியா? சரி, நான் கேக்குறேன், வாங்க வாங்க. சார் இல்லைங்க சார், என்ன வேணும்? இங்க வரீங்க? நந்தினியை பார்க்கணும். இப்பதானே சொன்னாங்க, போய் வெளியே நில்லுங்க, போங்க. சார், அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா சார்? அட்லீஸ்ட் என்ன கேஸ் போட்டிருக்கீங்கன்னு எங்க ஃபேமிலிக்கு தெரிய வேண்டாமா? எல்லாமே சொல்லுவான். போய் வெளியே நில்லுங்க. ஏங்க, ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, வந்து பார்த்து பேசணும்னா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. வேற எப்படி சொல்லணும்? சார், நீங்க நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரியுங்க, எல்லாம் தெரியும். சார், அவங்க இப்படி எல்லாம் பண்றவங்க இல்ல சார். இதுல வேற ஏதோ நடந்திருக்கு சார். இங்க வேற என்ன நடந்துச்சு? சார், அதெல்லாம் எனக்கு தெரியல சார். அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஜென்டில்மேன், ஒரு தப்பு யாருக்கும் தெரியாம நடந்தா தான் அதை கண்டுபிடிக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஊர் உலகமே பாக்குற மாதிரி நடந்திருக்கு. சோ எவரிதிங் இஸ் கிளியர். அதாவது உங்க பொண்டாட்டிக்கு 10 வருஷம் கன்ஃபார்ம். சார், இங்க பாருங்க சார், அவங்க கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாங்க சார். அதெல்லாம் உங்க நம்பிக்கை சார், அதுக்காகலாம் அவங்கள விட முடியாது. ஓகே சார், வேற என்ன செஞ்சா நீங்க வெளியில விடுவீங்க? இங்க பாருங்க, அவங்க செஞ்சிருக்கிறது சாதாரண தப்பு இல்ல. அடிச்ச அடியில அந்த பிரசிடென்ட்டோட பையன் உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். சோ அவன் எப்ப வேணாலும் சாகலாம். இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஒருவேளை அவன் செத்துட்டான்னா அது கொலை கேஸ், செக்ஷன் 302. ஒருவேளை கொலைச்சுக்கிட்டான்னா கொலை முயற்சி கேஸ், செக்ஷன் 307. ஐயா எப்படி இருந்தாலும் 10 வருஷம் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். ஐயா ஒண்ணும் பண்ண முடியாது, திரும்பி பார்க்காம போங்க. என்னங்க சார், 1 செகண்ட் சார். என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? அந்த பையனோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துக்கிட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் டிஎஸ்பி சொல்லிட்டாரு. அதனாலதான் வெயிட்டிங் ராஜா. இல்லாட்டி இன்னொரு எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ள தள்ளி இருப்பேன். சரி, இப்ப என்ன பண்ணணும் சார்? நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நடக்கிறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். கிளம்புங்க. ஐயா